Hi friends, this is Muthukrishnan and welcome to my channel. நாம என்னதான் லட்ச ரூபா செலவு பண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற அதிக மெகாபிக்சல் கேமரா மொபைல் ஃபோன் வாங்கினாலும் அது ஒரு DSLR கேமராவை அடிச்சிக்கவே முடியாது இல்லையா? நானுமே ரொம்ப நாளாக DSLR கேமரா வாங்கணும், ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு சில நேரப்பட்ட வரனால என்னால் முடியாமல் போச்சு. ஸோ இப்போது இந்த லாக்டவுன் பீரியடில் என்னால் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கும் ஏற்கனவே யூடியூப் மொபைலில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காகவும் யூடியூப்பும் பண்ணிக்கலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த கேமரா நான் இப்போ வாங்கியிருக்கேன். நான் அந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாடல் சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த கேமராவில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. இதை வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் அந்த ஐ சிம்பிளில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இந்த கேமராவில் நான் ஷூட் பண்ண ஒரு சில சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தென் இந்த கேமரா நான் எதனால் வாங்கினேன், என்ன ப்ரைஸில் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1+1 2 இயர்ஸ்க்கான வேரண்டி வந்து இதில் ஒட்டியிருக்காங்க. தென் நான் லென்ஸ் வந்து டுயல் லென்ஸ், அதாவது காம்போ கிட்டோட தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரியே எனக்கு ஜஸ்ட்டு தோணுச்சு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓப்பன்லாம் ஒன்றும் பண்ணல. சீல் பெர்ஃபெக்டாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பேச் பண்ணி டெலிவரி கிடைக்கிறதுக்குள்ளே நிறையா அடிக்கடி போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சைடில் சின்ன ஒரு ஹோல் மாதிரி விழுந்துருக்கு, அவ்வளோதான். அந்த ஏர் போகிறதுக்காண்டி விழுந்துருக்கு. மற்றபடி பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. பாக்ஸில் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 65,995 ரூபா அப்படின்னு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மெயின் ஸ்பெசிஃபிகேஷனாக மென்ஷன் பண்ணியிருக்குது 24.1 மெகாபிக்சல் CMOS சென்சர். ஐஎஸ்ஓ வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு 25,600, வீடியோகிராஃபிக்கு 12,800. தென் ஆட்டோ ஃபோக்கஸ், டியூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, 4K வீடியோ, Vari-angle LCD, தென் ப்ளூடூத், வைஃபை இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சைடில் ஒரு லேபிள் ஓட்டியிருக்காங்க. 16 GB மெமரி கார்டு வந்து உள்ளே இருக்குதான். ஒரு கேரி பேகு, இதுதான் அந்த கேரி பேகு. இதை நம்ம கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஒரு கேனான் யூசர் கைடு ஒன்று இருக்குது. அஸ் எ பிகினரு இதை கண்டிப்பாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. எப்படி செட் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய கற்றுக்கலாம். அதனால் அஸ் எ பிகினர் நானும் இதை வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். மாற்றி வச்சுக்கிறேன், அப்புறமா படிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து 2 இயர்ஸுக்குள்ளே வேரண்டி கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதை சேஃப்டி பண்ணி வச்சுப்போம். இந்த சீரியல் நம்பரை வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணியும் வச்சுக்கலாம். தென் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஒர்க் ஷாப் அப்படிங்கிற மாதிரி ப்ரோச்சர் இருக்குது. ஏதோ கற்றுக்கிற விஷயம்னு நினைக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம். தென் ஒரு தீப்பெட்டி சைஸில் வந்து ஒரு பேட்ரி 1040 mAh பவர் இருக்குது. கிட்டத்தட்ட 650 ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது குவாலிட்டி. தென் அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு மெயின் சார்ஜிங் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அடாப்டர் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த பேட்ரிக்குள்ளே சார்ஜிங் அடாப்டர். நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம கேமராவில் ஃபிட் பண்ணிவிட்டு கழுத்துலையோ இல்லை ஷோல்டர்லையோ வந்து தூக்கி போட்டுக்கலாம். அடுத்தது 55 to 250 mm இஸ் STM லென்ஸு. இதில் வந்து இன்டர்னல் ஃபோக்கஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஃபோக்கஸ் பண்ணும் போதோ வீடியோ எடுக்கும் போதோ எந்த ஒரு நாய்ஸோ மோட்டர் சவுண்டு வந்து இதில் இருக்காது. இதை நாம் ஜூம் லென்ஸு இல்லைனா டெலி லென்ஸுன்னு கூட சொல்லலாம். இதோட மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த்து 250 mm இருந்தாலும் கேமரா க்ராப்டு சென்சர் அப்படிங்கிறனால நமக்கு கிட்டத்தட்ட 400 mm ஃபோக்கல் லென்த் வரை கிடைக்கும். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் வச்சு மட்டும் இல்லாமல் இன்பில்டாகவே ஸ்டேபிளைசரும் கூட வச்சுருக்காங்க. தென் இந்த லென்ஸு தனியாக நம்ம வாங்குறா இருந்தால் எப்படி 15,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேமரா கூடவே காம்போ வாங்குறா இருந்தால் நமக்கு வந்து ஒரு 5,000 சேவ் பண்ணலாம், அதாவது 10,000 வேல்யூ. அப்புறமா 16 GB சாண்டிஸ்க் மெமரி கார்டு இது கூட கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு 18 to 55mm பேசிக் கிட் லென்ஸு. இதுவுமே ஒரு எஸ்டீம் லென்ஸ் தான். இதுலேயும் இன்டர்னல் ஃபோக்கஸ் டெக்னாலஜி தென் இன்பில்ட் ஸ்டேபிளைசர்லாம் இருக்குது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 2 கிட் லென்ஸுமே வாங்குறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஓகே, வாங்க கேமரா எடுத்து பார்த்தலாம். நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் லுக்காக இருக்குது. ட்ரைபாட் ஹோல்டரு, லென்ஸ் மவுண்ட்ரு, ஃப்ளாஷ், கிரிப்பு பக்காவாக இருக்குது. எல்சிடி வேறு அங்கே நமக்கு அங்கங்கே 180 டிகிரி வரைக்கும் நமக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அங்கே ஒரு HDMI போர்ட்டு தென் USB போர்ட்டும் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே இங்கே மெமரி கார்டு போடுறதுக்கும் பேட்ரி போடுறதுக்கும் உள்ள சாக்கெட் இருக்குது. பேட்ரி எடுத்து போடுவோம். ஓகே, இது கூட வந்திருக்கிற 16 GB மெமரி கார்டையும் எடுத்து போடுவோம். ஓகே, ஆன் பண்ணிக்கலாம். LCD ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லென்ஸ் மாட்டணும். லென்ஸ் மாட்டியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணனால டைம் செட் பண்ண கேட்குது. செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு டெமோவுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஃபோட்டோக்காண்டியில் கேமரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது டெமோவுக்கு ஜஸ்ட்டு மாடலாக என்னுடைய மானிட்டரை தான் எல்சிடி ஸ்க்ரீனில் டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறேன். கேமராவோட ஒழுங்காக பிடிக்க தெரியல. சும்மா ஒரு சின்ன டெமோ டெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஓவரால் இது எப்படி இருக்குதுன்னு இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு இதை பற்றி சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ தான் நானே இதை கற்றுக்கணும். ஸோ வேணும்னா ஒரு சில மாதம் கழித்து நான் நிறைய ஃபோட்டோகிராஃபிலாம் கற்றுக்கிட்டு வீடியோ இனிமேல் யூடியூப்பில் இதை வச்சு தான் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிகினர் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் என்னோடய ரிவ்யூ நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கேமரா பாடி 450 கிராம், கொஞ்சம் லைட் வெயிட் தான். இருந்தாலும் நம்ம லென்ஸ் ஃபிட் பண்ண தான் போகிறோம். ஸோ என்னோடய பாடி வெயிட்டுக்கு இது போதுமானதாக தான் இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி நானுமே யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துருந்தேன். அதில் ஒரு சில பேர் இதோட குவாலிட்டி வந்து டாய் கேமரா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை. உண்மையிலேயே நல்ல டிசைன், நல்ல குவாலிட்டி. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்போ ஒரு பேகு பார்த்தோம்லாம். அந்த பேகும் கூட எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன பேக்காக தான் இருக்குது. அவ்வளோவா ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. ஏதோ டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லென்ஸு பாடி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரே ரூமாக தான் இருக்குது. உள்ளதான் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சுக்கிட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்பாஞ்சு இடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இதோட பில்லு. இது ஆக்சுவலி ஒரு SLR கேமரா. அந்த ஃபிலிமில் யூஸ் பண்ணாங்க பழைய கேமரா. அந்த கேமராக்குள்ளே ஒரு பேகு 995 ரூபா மதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஏதோ ஃப்ரீயாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கேமராவும் ப்ளஸ் இந்த காம்போ கிட் லென்ஸ் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும், ஒரு சில மாதங்களாகவே இப்போ வரைக்கும் 58,000 தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கும் போது இதோட ப்ரைஸும் 58,000 தான் இருந்துச்சு. ஆனால் என்னோடய கார்ட் பேமெண்ட்டில் 5% கேஷ்பேக் இருந்ததுனால எனக்கு இது 55,000க்கு கிடைச்சிது. நான் வாங்கின அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரி, நான் எதுக்கு இந்த கேமரா சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் நானும் கூகுள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தேவையான ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கேமராவில் தான் இருக்குது. அது என்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறேன்னா, இப்போ
நான் செல்ஃபாக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா நான் செல்ஃபாக தான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ எனக்கு அந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் பண்ணி எனக்கு நேராக திருப்பி வச்சுக்கலாம், மிரர் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. தென் பிகினர் லெவலில் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. தென் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. அதாவது இப்போ நான் எந்த சைடு மூவ் ஆனாலும் சரி அந்த ஃபோக்கஸ் வந்து கண்டினியூவாக என்னுடைய ஃபேஸில் இருக்குது இல்லையா, இது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை லேட்டஸ்ட்டு ப்ராசஸரு. தென் இப்படி அவ்வளோ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ என்னோடய தேவையெல்லாம் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதனால தான் நான் இந்த பட்ஜெட்டில் இது இருக்குது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு, அதனால் அந்த கேமரா வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இது தேவையா இல்லை என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் கேமரா வாங்க. இதை விட சாதாரண பிகினர் லெவலில் எந்த கேமரா வாங்கினாலுமே கேமராவோட பிக்சல் குவாலிட்டி அதை பிக்சல் இல்லை, கேமராவோட ஃபோட்டோ குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் தான் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த கேமரா பற்றி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது இந்த கேமரா ஒரு பிகினர் லெவலில் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படின்னு சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு சில மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் நான் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இனிமேல் யூடியூப் வீடியோ பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த கேமரா வச்சு தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Thanks for watching. See you on next video. Bye bye.